அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, எந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது, எந்தெந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும், சென்னையில் வானிலை எப்படி இருக்கும் என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி வானிலை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைய நிலவரப்படி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதில் முக்கியமான தகவல் என்னவென்றால், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குறிப்பாக நாளை வானிலை நிலவரத்தை கவனிப்பது நல்லது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. மலைப்பகுதிகளில் மழை பெய்யும் போது சில இடங்களில் திடீரென மழையின் தீவிரம் அதிகரிக்கலாம். எனவே மலைப்பகுதிகளில் பயணம் செய்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அடுத்ததாக வட தமிழக மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதில் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதால் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக விழுப்புரம் மற்றும் கடலோர பகுதிகளின் நிலவரத்தை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மேலும் கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை கவனிப்பது நல்லது. அடுத்ததாக மத்திய மாவட்டங்களை பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்ததாக தென் மாவட்டங்கள் நிலவரத்தை பார்க்கலாம். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, திண்டுக்கல், தென்காசி பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. இப்போது சென்னை வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் தற்போது கிடைத்துள்ள அதிகாரப்பூர்வ முன்னறிவிப்பின்படி நாளை வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை ஏற்படும். சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் மரங்கள், மின்கம்பங்கள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு அருகில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் நாளை கடல் பகுதிகளிலும் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருப்பதால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் அதிகாரப்பூர்வ கடல் வானிலை அறிவிப்புகளை கவனிப்பது நல்லது. அடுத்ததாக வரும் நாட்களின் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. தினசரி வானிலை அறிக்கைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.